Hi friends, welcome to Meena's Samayal. Lockdown sweet recipe number 2, sugar free wheat cake. கேக் செய்யணும் அப்படின்னு நினச்சாலே ஒன்று வந்து அவன் வேணும், அப்புறமா எக் வேணும், மைதா வேணும், வெண்ணெய் வேணும், கண்டென்ஸ்ட் மில்க் வேணும், இதெல்லாமே வேணும். ஆனால் அதெல்லாம் இப்போ வீட்டில் இல்லை, ஆனால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி தானே வந்து நம்ம செய்யாமலேயே விட்டுருவோம். பிள்ளைங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண விடாமலேயே நம்ம விட்டுருவோம். ஆனால் அந்த ரூல் எல்லாம் பிரேக் பண்ணி வீட்டில், அதுவும் இந்த லாக்டவுன் சீசனில் வந்து இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி வெல்லம் போட்டு எங்கேயாவது நீங்கள் கேக்கை பார்த்துருப்பீங்களா, கோதுமை மாவு போட்டு எங்கேயாவது கேக்கை பார்த்துருப்பீங்களா, எல்லாமே ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் நான் இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். சோ வாங்க சுகர் ஃப்ரீ வீட் கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். சுகர் ஃப்ரீ வீட் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1.5 கப், தயிர், ஃப்ரெஷ் தயிர் வந்து 1 கப், பால் வந்து 1/2 கப், பவுடர்ட் ஜாகரி அதாவது பொடித்த வெல்லம் வந்து 1/2 கப், தேன் 1/2 கப், அதுக்கப்புறமா எண்ணெய் குக்கிங் ஆயில் 1/2 கப், பொடியாக நறுக்கிய வால்நட்ஸ் அக்ரோட் பருப்பு 1/2 கப், பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச், அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து குக்கரில் ஆல்ரெடி பொடி உப்பு போட்டு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் லைட்டாக வார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சால்ட் நம்ம சேர்க்கணுன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1 கப்பு. குக்கருடைய பேஸ் தெரியாத அளவுக்கு வந்து நல்லபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இது குறைஞ்சது ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்ல ப்ரீ ஹீட் ஆகட்டும். இது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேக் பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டின்னை வந்து நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் குக்கிங் ஆயிலில் நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம் போதும். சைட்ஸ்லேயும் நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் ஆக்சுவலாக பேஸில் போட்டால் கூட போதும், ஆனால் நான் எப்போவுமே இப்படி போடுவேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாலா பக்கமும் நம்ம வந்து கிரீஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ our கேக் டின் இஸ் ரெடி. முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து புளிக்காமல் ஃப்ரெஷ் தயிரை எடுத்துக்கோங்க. அடுத்தது குக்கிங் ஆயில். ஆலிவ் ஆயில் இருந்தால் பெஸ்ட்டு, இல்லைன்னா இந்த ரெகுலர் குக்கிங் ஆயில், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் குக்கிங் ஆயில் போதும். இது வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். அதாவது தயிரில் வந்து கட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் எக் பீட்டரில் தான் நீங்கள் பீட் பண்ணணும், லைட் அண்ட் ஃப்ராத்தியாக வரணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேக் இது. அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அடுத்தது வந்து பவுடர் ஜாகரி, இல்லைன்னா வந்து ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணால் போதும். அடுத்தது வந்து தேன் சேர்த்துக்கலாம். தேன் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் 1 கப் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்குறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான். ஸோ அடுத்தது கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து பாதி மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் ஒரு சிட்டிகை உப்பு அண்ட் 1 கேப் ஆஃப் வெனிலா எசன்ஸ். அண்ட் நம்மளுக்கு ஸ்டியர் பண்ண எப்போ சிரமமாக இருக்கோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அண்ட் எந்த ஒரு விஷயம் நம்ம ஸ்டியர் பண்ணும்போது எந்த டைரெக்ஷனில் ஆரம்பிக்கிறோமோ அதே டைரெக்ஷனில் வந்து நம்ம ஸ்டியர் பண்ணுறது பெட்டர். அதாவது இது வந்து நான் கிளாக் வைஸில் ஆரம்பித்தேன் இல்லையா, நம்ம வந்து திரும்ப ரிவர்ஸ் வரக்கூடாது. ஒரே டைரெக்ஷனில் உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வாட்டமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து விப் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 1/2 கப்புக்கு மேலேயே நான் வந்து மில்க் கன்சியூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ மில்க் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வச்சுருக்கிறது பெட்டர். இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சீராக விழுகணும் பாருங்கள். நம்ம தோசை மாவு பதம், சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம தோசை மாவு பதம். ஸோ நம்ம இந்த சாப்ட் வால்நட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ளது வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ our கேக் பேட்டர் இஸ் ரெடி. இப்போது நம்ம ஏற்கனவே கிரீஸ் செஞ்ச இந்த டின்னில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஸோ நம்ம இப்போ எல்லா பேட்டரும் இதில் ஊற்றியாச்சு. லைட்டாக இப்படி 2க்கு 3 தடவை டேப் பண்ணிடலாம். ஏன்னா ஏர் பாக்கெட்ஸ் இருக்கும்போது அது வந்து ரிலீஸ் ஆகிடும். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் சேமித்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வால்நட் பீசஸ் இதில் போட்டுக்கலாம்.
ஸோ நவ் திஸ் இஸ் ரெடி ஃபார் பேக்கிங். ஸோ நம்ம குக்கர் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆயாச்சு, நல்ல புகை வருது பாருங்கள். குக்கரில் இந்த மாதிரி ஒரு ரிங்கை ப்ளேஸ் பண்ணிடலாம். குக்கர் ரொம்ப சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கேக் டின்னை வந்து கேர்ஃபுல்லாக உள்ளே வச்சிடலாம். அண்ட் இப்போ குக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து மாட்ரேட்டில் இருக்கட்டும், ரொம்ப ஹை வேண்டாம், ரொம்ப லோவும் வேண்டாம். குறைஞ்சது 20 to 25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 25 to 30 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓ, பியூட்டிஃபுல்லாக பொங்கி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து வெந்துருச்சா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நைஃபால் ப்ரிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட போகிறேன். ஸோ our sugarless walnut cake is ready. ஸோ லாக்டவுன் ஸ்வீட் ரெசிபி நம்பர் 2 சுகர் ஃப்ரீ வீட் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. எவ்வளோ புஸ் புஸ்ன்னு சாஃப்டாக இருந்தது இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.